வாழ்க வளமுடன். வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங். வாங்க இப்போது சில்க் த்ரெட் இயரிங் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இப்போ என்னென்ன பொருள் பார்க்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் ஜிம்கா பேஸு, ஃபேப்ரிக் குளூ, சில்க் த்ரெட்டு, ஸ்டோன் செயின். இது வந்து பிளாஸ்டிக் ஸ்டோன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஹியரிங், இது வந்து ஐ பின்னு, இது வந்து ஹியரிங்ஸ் ஹூக்ஸ், ஹியரிங் ஹூக்ஸ். இது பாருங்கள், இது வந்து கோல்டன் பீட்ஸ், இது வந்து ரிங்கு, எக்ஸாம் பேடு. இது வந்து இந்த நூலை வச்சு நம்ம சுற்றுறதுக்காக நம்மளுக்கு எக்ஸாம் பேடு ஒன்று வேணும் பாருங்க. இது வந்து கட்டிங் பிளேயரு, இது வந்து நோஸ் பிளேயரு, இது வந்து கட்டர். இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொருட்கள் இருந்தால் போதும். நம்ம வந்து சில்க் நூலில் ஒரு கம்மல் அழகாக செய்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இந்த நூலை வச்சுடுங்க. ஏன்னா வந்து சிக்காயிடும். வெளியே வச்சுட்டு நம்ம சுற்றும்போது அது சுருட்டி சுருட்டி சிக்காயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு நம்ம வந்து இதை சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அந்த இடத்துல வந்து குழு போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அழகாக வரும். கட் பண்ணாமல் மொத்தமாக நம்ம வந்து அந்த பெவிக்குழு போட்டு சுருட்டிடலாம். இப்போ பாருங்கள், இது நான் ஒத்தையில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம கொஞ்சம் குழு தடவிட்டு அந்த நூல் அதில் ஒட்ட விட்டுட்டு, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மேலேருந்து அந்த நூலை உள்ளே விடணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த சிக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீவி விட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். பாருங்கள், இப்போது கட்டவரில் எடுத்துகிட்ட பிறகு பாருங்கள், ஒரே அளவாக இருக்கும். நம்ம அப்படியே போட்டோமா வந்து சிலும்பலாக இருக்கும் இந்த நூல். அதனால தான் நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம மறுபடியும் பெவிக்குழு போட்டு முடிச்சிடணும். மீதி நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், நான் இந்த நூலை கட் பண்ணாமல் நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து தடிமனாக வரும். கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய நூலுன்றதுனால நம்ம வந்து நீவி விட்டு பண்ணும்போது 1 2 நூல் வந்து சிலும்பலாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீவி விட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கட்டை விரலில் நம்ம அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த முனையை இது உள்ளே விட்டு இந்த சந்துக்குள்ளே விட்டு நம்ம இழுத்துடலாம். இப்போ பாருங்கள், நிறைய நூல் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவும் இது முடிஞ்சிடும். இப்போ வந்து பெவிக்குள்ளே வந்து கீழே வந்து ரவுண்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் நம்மளுக்கு தேவையானது வந்து அந்த பால் செயின்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு கூட அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் ஒட்டலாம். நான் வந்து வெறும் ஸ்டோன் மட்டும்தான் ஒட்டுறேன். இப்போது பாருங்கள், ஸ்டோன் ஒட்டிட்டு இந்த ஐபின் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கோல்டன் பீட்ஸ் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்பக்கமாக இருந்து மேலே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஆன்டிக் பீட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சொருகிட்டு அதுக்கப்புறமா இந்த கம்பியை கட் பண்ணிடணும். கம்பி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், அதை வந்து அப்படியே கட்டிங் பிளேயரால் வந்து கட் பண்ணிவிட்டு நோஸ் பிளேயரால் கொஞ்சமாக இப்படி வளைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹியரிங் ஹூக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து அதில் போட்டுட்டு மறுபடியும் டைட் பண்ணிடணும்.
இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இடம் ஒரு ரவுண்டு மாதிரி ஆகிடும். வெளியே வராது அந்த இயரிங் ஹூக்ஸு. பாருங்கள், இந்த ஆன்டிக் பீட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து குடுங்கலாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குடுங்கலாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி நோஸ் பிளேயரால் கொஞ்சம் நீவி விட்டோமா கொஞ்சம் பட்டையாக ஆன மாதிரி இருக்கும். இப்போ இந்த கம்மலில் வந்து படிஞ்சு நிற்கும் பாருங்கள். இப்போ கம்பலுக்கோட ஒட்டி இருக்குது பாருங்கள் அழகாக. இப்போ நம்ம வந்து அது பெவிக்குழு போட்டோமா அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இந்த ஐபின் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ரவுண்டுக்கு தேவையானது மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணிடணும். பாருங்கள், கொஞ்சமாக வளைச்சேன்னா இப்போ வந்து இந்த இயரிங் ஹூக்ஸ் போட்டாச்சா, இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து டைட் பண்ணிடணும் ரவுண்டாக. பாருங்கள், பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போது இந்த ஜிமிக்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.